ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணிரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே அணைந்தோர் தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியினை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கு. அணைந்தோர் என்று சொல்லக்கூடியவர்களாலே தான் சைவம் வாழ்கிறது. சைவ நெறியும் சைவ நெறியினுடைய உண்மைகளும் இங்கே இம்மண்ணுலகிலே பாதுகாக்கப்படுகின்றன. அவை போற்றி அவை அந்த தத்துவங்களினுடைய நிலை பெற்று அவற்றை வணங்குகின்ற உயிர்களின் எண்ணிக்கை வளர்ந்து வருகின்றன என்று சொன்னால் அது அருளாளர்களால் தான். அருளாளர்கள் அவ்வப்பொழுது தெளிவுபடுத்தி உண்மைகளை நிலைநிறுத்தவில்லை என்று சொன்னால் நமக்கு மகிழ்ச்சியும் மயக்கமும் ஏற்படும். அணைந்தோர் என்று சொல்லுகிறவர்கள் இந்த அருளாளர்கள். அவர்கள் இந்த மண்ணுலகிலேயே இந்த தேகம் உள்ள பொழுதே அவர்கள் இந்த சிவானந்தத்தை நுகர்ந்தவர்கள். அப்படி சிவானந்தத்தை நுகர்கின்ற அவர்களுக்கு மீண்டும் இந்த உடம்பு பிராரத்த வினையிலே இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய வாழ்வு இங்கே நீடிக்கிறது. அதுதான் நமக்கு பொன்னான காலம். நமக்கு பொன்னான காலம் எது என்று கேட்டால், அவர்கள் அருள் பெற்ற பிறகு, ஆனந்தத்தை அடைந்த பிறகு மீண்டும் இந்த மண்ணுலகிலே அவர்கள் இந்த உயிர்களுக்காக வருகிறார்கள் அல்லவா. அது மிக்க ஒரு சிறப்புடைய ஒரு நிலை. அருளாளர்கள் அப்படி வருவதற்கு உண்மையிலேயே இறைவனுடைய கருணை தான் காரணம். இல்லை என்று சொன்னால், இறைவனுடைய கருணை என்று சொன்னால் அந்த அருளாளர்களுடைய கருணையும் என்று சொல்ல வேண்டும். யோசித்து பாருங்கள். சிவபெருமானே ஆட்கொண்டு அருள் செய்து தீக்குகள் செய்து எல்லாவற்றையும் வழங்கிய பிறகு, ஆனந்தத்தை அனுபவித்த பிறகு மீண்டும் அந்த அரசாங்கத்திற்கு செல்வதும், அரசனிடம் இந்த குதிரைகளுக்கான பணத்தை பெற்று கொண்டதற்கு கணக்கு வழக்கு சொல்லுவதுமாக இருக்கக்கூடிய இந்த நிலை எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை. யோசித்து பார்க்கும். அந்த இடைப்பட்ட காலத்திலே அவர் சொல்லனாத துன்பம் அடைந்தார் என்பது உண்மை. ஆனால் அந்த துன்பம் அவருக்கு உடல் அளவிலேயே தான் கழிந்ததே தவிர உள்ளத்தளவிலே அது ஒருபோதும் அவரை பொருட்படுத்தவில்லை. இந்த சிவன் முத்தர்கள் என்று சொல்லக்கூடிய அருளாளர்கள் அணைந்தோர் என்று சொன்னால் சிவபெருமானுடைய ஆனந்தத்தை அனுபவித்தவர்கள் என்று பெயர். அந்த ஆனந்தத்தை அனுபவித்தவர்கள் இங்கே நமக்காக அவர்கள் தங்களுடைய போதனைகளையும் நெறிகாட்டுதலையும் வழிமுறைகளையும் அவர்கள் சொன்னால்தான் உண்மையிலேயே அது சரியாக இருக்கும். மற்றவர்களெல்லாம் அவர்கள் சொன்னதைத்தான் எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர, தான் அந்த நிலையிலே இல்லாமல் தானாக தோன்றி தனக்கு தோன்றியவற்றை எல்லாம் சொன்னால் அது ஆபத்திலே போய் முடியும். அவரை பின்பற்றுகிறவர்களெல்லாம் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குழி விழுந்தவாறே என்று சொல்லுகிறார். ஞான அனுபவம் பெறாதவர்கள் அந்த ஞானானுபவம் பெற்றவர் போல இருந்து மற்றவர்களை நடத்துதல் என்பது மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சு போகும். ஆகையினாலே ஞானானந்தம் பெற்றவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று எடுத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது.
ஞானானந்தம் பெற்றவர்கள் இந்த மண் உலகிலே என்ன என்ன சொன்னார்கள், எதை எதை சொல். இப்போ உதாரணமாக திருமந்திரம், அது திருமூலர் ஞானானந்தம் பெற்று அனுபவ நிலையில் நின்று அவர் இந்த அடைந்தோர் தன்மையை எடுத்து சொல்லுகிறார். அப்போ அது சரியாக இருக்கும். மணிவாசகர் சொல்லுகிறார், சரியாக இருக்கும். ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், சரியாக இருக்கும். அப்பர் சுவாமி சொல்லுகிறார், சரியாக இருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விளக்குகிறார், சரியாக இருக்கும். என்ன அனுபவித்தவர்கள், அனுபவம் பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் பேசுகிற பொழுது பெற்றும் பெறாதவர் போல பேசுவார்கள். அதில் அருணகிரிநாதர் போன்றவர்களெல்லாம் தனக்கு எந்த இதுவும் அருளும் கிடைக்கவில்லை என்பது போல பேசுவார். ஆனால் அப்படியல்ல, உயிர்களுக்காக அந்த கருணையை கொள்வது. அப்படி இந்த அணைந்தோர் தன்மையை விளக்கி சொல்லி கொண்டு வருகிறார். அருளாளர்கள் எவ்வாறெல்லாம் இந்த மண்டூலகிற்கு நன்மை செய்திருக்கிறார்கள். நம்முடைய சைவ சித்தாந்தம் ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இருக்கிறது என்று சொன்னால், இதனுடைய நெறிமுறைகளை ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறவர்களெல்லாம் அந்த அணைந்தோர்கள், சீவன் முத்தர்கள். அவர்கள் வந்து இதை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் இந்த சைவ நெறியானது மிக வலிய நிலையிலே பெற்றிருக்கிறது. அந்த வலிமையை நாம் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு அருளாளர் திருக்கூட்டம், அணைந்தோர்கள் திருக்கூட்டம் நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இவர்களையெல்லாம் தாண்டி போயா புதுசு புதுசாக யாரையாவது பார்த்து கொண்டு இருப்பது? சொல்லுங்க. இப்போ தாய்மானவர் சொல்லாதது யார் சொல்லியிருக்க போகிறார்? அருணகிரிநாதர் சொல்லாது யார் சொல்ல போகிறார்? குமரகுருபரர் விவரிக்காததை யார் விவரித்து விட போகிறார்கள்? சொல்லுங்க. இப்போ அந்த மாதிரி அருளாளர்கள் இப்போ நிறைவாக நமக்கு ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் ஒரு எத்தனை அற்புதமாக சொல்லியிருக்கு. இப்போ இதையெல்லாம் தாண்டி போய் நாம் என்னவோ நமக்கு அந்நியமான வேறு தேசத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சான்றோர்கள்னு அவர்களை நாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் உபதேசமாக அது என்ன உபதேசம், அது என்ன செய்திருக்கிறார்கள், தமிழனுடைய வாழ்க்கை நெறிமுறைக்கும் மொழி முறைக்கும் அது ஒத்து வருமா, இதெல்லாம் கூட பார்க்காமல் ஏதோ ஒரு கலாச்சாரம், ஏதோ ஒரு சமாச்சாரம், அதை வைத்து நான் என்ன சொல்லுகிறேன், அதை குற்றம் சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. நாம் என்ன கலாச்சாரத்தில் பிறந்திருக்கோம், நம்முடைய கலாச்சாரத்தை மாற்ற முடியுமா? நம்ம பிறந்த மொழியின் தன்மையை மாற்ற முடியுமா? இந்த மொழிக்குள்ளே, இந்த கலாச்சாரத்துக்குள்ளே, இதற்குள்ளே என்னை இறைவன் இங்கே தெரிவித்திருக்கிறான். அப்பொழுது நான் இங்கே வந்தவன், நான் என்னுடைய நெறிமுறைகள் எது என்று உணர்ந்து அவற்றின் வழியே ஒழுகுதல் தானே என்னை ஈடேற்றும், இல்லைங்களா? அப்படித்தானே? அதை நல்லபடியாக உணர வேண்டும். நான் இந்த ஒரு கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறேன்னா சரி, கல்லூரிக்கு உரிய பாடத்திட்டம் என்ன, அது என்ன பாடங்கள், அதை பெற்றுக்கொண்டு அதன் வழியாக நான் கல்வி கற்க வேண்டுமே தவிர வேறு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கல்வியை எங்கேயோ சொல்லி கொடுக்கிறார்கள், அந்த கல்வி அதை எடுத்துக்கொண்டு அதை படித்து கொண்டு இருந்தேன்னா சம்பந்தமே இல்லாமல் அது எப்படி என்னை ஈடேற்றும்? நான் என்ன கல்வித்துறையிலே எந்த இடத்துல இருக்கிறேனோ அங்கே என்ன கல்வி கற்பிக்கப்படுகிறது, அங்கே அருளாளர்கள் இல்லையா? இது ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். இது எத்தனை அருளாளர்கள், இவர்களுக்கு மேலே அருளாளர்கள் உலகத்திலேயே கிடையாது. அப்படிப்பட்ட அருளாளர்கள் இருக்கிற பொழுது அவர்களை பின்பற்றாமல் அவருடைய நெறிமுறைகளை பின்பற்றினால் நமக்கு துன்பம் நீங்கும். ஆகையினால தான் அணைந்தோர் தன்மை என்று சொல்வதற்கு காரணம், நம்முடைய சமயத்திலே அருளாளர்களாக வந்தவர்கள் யார், அவர்கள் அருளாளர்களுடைய தகுதியை அவர்கள் பெற்றிருக்கிறார்களா, அந்த அருளாளர் தகுதியை பெற்றவர்களை அருளாளர்கள் போற்றுகிறார்களா? திருமூலரை போற்றாதவர் யார் என்று சொல்லுங்கள். எல்லாரும் போற்றுகிறார்கள், அத்தனை பேரும் போற்றுகிறார்கள். அப்போ திருமூலருடைய கருத்து எல்லா நூல்களிலுமே வருகிறது. அப்போ அப்படிப்பட்ட நிலையில அணைந்தோர் தன்மையை பற்றி அவர் பேசுகிறார் என்று சொன்னால் அதுதான் நம்ம ஸ்கேலு. ரொம்ப அற்புதமா ஒரு பாட்டு சொல்றார். இப்ப அணைந்தோர் தன்மையில பாருங்க. சிவபெருமான் என்று நான் அழைத்து ஏத்த தவபெருமான் என்று தான் வந்து நின்றான். அவபெருமான் என்னை ஆளுடை நாதன் பவபெருமானை பணிந்து நின்றேனே. சிவபெருமான் என்று நான் அழைத்து ஏத்த தவபெருமான்
என்று தான் வந்து நின்றான் அவபெருமான் என்னை ஆளுடை நாதன் பவபெருமானை பணிந்து நின்றேனே. இதில் முதல் வரியை விட்டுட்டு மீதி இருக்கிற 3 வரைக்கும் இந்த பகர ஒற்று போட்டுக்கணும். அது எதுகைக்காக அதை எடுத்துட்டார். செய்யுளுக்கே இருக்கக்கூடிய ஒரு தகுதியில் அந்த செய்யுளுங்கிறதுனால அந்த இப்போ எடுத்துட்டோம். ஆக்சுவலாக அது எப்படி சொல்லணும்னா தவப்பெருமான் அவப்பெருமான் பவப்பெருமான் அப்படின்னு இப்போ சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துக்கொள்ளணும். தொகுந்துருச்சு, அது தொகுக்கப்பட்டு விட்டது செய்யுள் காரணமாக. செய்யுள் ஏன் அப்படி சேர்க்கப்பட்டதுன்னா எதுகைக்காக அப்படி. சரி, தவப்பெருமான் ஏன் அப்படின்னா மேலே சிவபெருமான் வந்துருச்சு, அதுக்கு தகுந்தாற் போல கீழே இப்படி வந்தது. சரி, இதில் 3வது வரியில் அவபெருமான் இருக்கிறத மட்டும் ஒரு வகர ஒற்று விட்டு போச்சு. அவ்வப்பெருமான் சொல்லணும். அவபெருமான் இல்லை, அது அவ்வப்பெருமான் சிவபெருமான். அதில் பாட்டு கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம செய்யுளுக்காக அதை நாம் சேர்த்துக்கொள்ள ஒரு வகர ஒற்று சேர்த்துக்கொள்ள வேண்டும் பொருள் கொள்வதற்கு. இப்போ நாம் திருநாமங்களை சொல்லுகிற பொழுது திருநாமங்களுக்கு உரிய அந்த ஒரு சிறப்பை உணர்ந்து சொல்லுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். திருநாமங்களுக்குரிய சிறப்பை நாம் உணர்ந்து சொல்லுதல் என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது. இப்போ நாம் ஒரு பெயரை சொல்லி சிவனை அழைக்கிற பொழுது சிவபெருமான் அப்படின்னு நாம் சொல்லுகிறோம், அழைக்கிறோம், சிவபெருமான் என்று அழைக்கிறோம். ஆனால் சிவபெருமான் என்று அழைக்கிற பொழுது சிவபெருமானுக்கு அந்த பெயருக்கு உரிய அந்த இலக்கணங்களை உணர்ந்து, இப்போ ஒன்றை அழைக்கிற பொழுது ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறோம், ஒருவரை அழைக்கிறோம். அழைக்கிற பொழுது அந்த பெயரை இட்டு அவரை அழைக்கிறோம். இப்போ நம்ம அந்த பெயருக்கும் கண்ணாயிரம்னு ஒருத்தர் கூப்பிட்றோன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்காக சொல்கிறேன், கண்ணாயிரம் அப்படின்னு கூப்பிடுகிற பொழுது நாம் அந்த கண்ணாயிரங்கிற பேர் அவருக்கு பொருந்தி வருகிறதா, அவருக்கு அது பொருத்தமானதா, அவருக்கு கண்ணாயிரம் என்று பெயர் வைத்ததுனால அது பொருத்த முடியதா என்றெல்லாம் பார்க்கறது இல்லை. அது நம்ம அப்படி என்ன அவரை கண்ணாயிரம்னு அவருக்கு பேர், அது ஒரு இடுகுறி பெயர். ஏன் அப்படின்றதுலாம் இல்லை, அவருக்கு பேர் கண்ணாயிரம்னு வச்சாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அவங்களுக்குள்ள கண்ணாயிரம்னு பேர் வச்சுட்டாங்க. அவருக்கு வேறு ஒரு கண்ணு வேறு சரியாக வேறு இருக்காது, அது வேறு பிரச்சனை, அது விடுங்க. ஆனால் கண்ணாயிரம்னு பேர் வச்சுருப்பாங்க, கண்ணாயிரம் என்ன. இப்போ அந்த பேர் கூப்பிடுகிறவருக்கு அந்த பெயரினாலே அவரை அழைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணமே தவிர அந்த பெயர் அந்த உடலை குறிக்கிற ஒரு இடுகுறி பெயராக ஒரு பெயராக இருக்கிறதே தவிர வேறு ஏதும் அதில் அந்த பெயர் குறித்து அவருக்கு அடைய வேண்டிய ஒரு விளைவாக எதுவும் இல்லை. நாம் ஒரு பேர் கொடுத்து ஒருத்தர் கூப்பிட்றோம்னு. ஆனால் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தால், இப்போ உதாரணமாக சிலருக்கு பெயர் வைப்பார்கள். உதாரணமாக ஒருத்தருக்கு மணிவாசகம்னு பெயர் வைத்தார்னு வச்சுக்குவோம். இப்போ அவங்களுடைய தந்தையார் மணிவாசகம் என்று பெயர் வைத்ததுக்கான காரணம் என்னன்னு அவருக்கு தெரியும். அது காரண பெயராக என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மணிவாசகம் என்று அவரை அழைக்கிற பொழுதெல்லாம் அது வெறும் அவரை அழைக்கிற ஒரு பெயராக, ஒருவரை அழைக்கின்ற பெயராக அல்லது ஒரு இடுகுறி பெயராக அது அமையாமல், அந்த மணிவாசகம் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் நம்முடைய சைவ சமய நெறியிலே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அருளாளராக ஞானியாக தோன்றிய ஒருவரை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக அந்த பெயரை இட்டிருப்பார்கள். அந்த பெயரை இட்டு அழைக்கிற பொழுதெல்லாம் அவர் ஞாபகத்துக்கு வரணும், அவர் ஞாபகத்துக்கு அவருடைய ஞாபகம் அப்படி குறுக்கால போகணும். அந்த பெயரை சொல்லுகிற பொழுது ஏற்படுகிற உணர்வு, அந்த சிவ உணர்வு துளிர்க்க வேண்டும், தளிர்க்க வேண்டும். இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அது பேர் வைப்பாங்க பெரியவங்க. இப்போ நம்ம ஒரு பேர் வைக்கிற பொழுது நம்ம அந்த பேரை ஏதோ ஒரு பேராக வைக்கிறோம் அப்படின்னு வைக்கிறோம். அதை போல் ஒரு பெரிய அபத்தம் உலகத்திலேயே கிடையாது. அந்த பேர் ஃபேஷனாக இருக்கணும்னு சில பேருக்கு வடமொழி பெயராக இருக்கணும்னு சில பேர் நார்த் இந்தியா பேர், சில பேருக்கு இங்கிலீஷ் பேர், இந்த மாதிரியெல்லாம் பெயர் வைக்கணும்னு விரும்புகிறார்கள். ஆனால் அந்த பெயர்கள் நாளாவட்டத்தில் இடுகுறி பெயராகிவிடும். அப்படி இடுகுறி பெயராக ஆன பிறகு பெயர் வைத்ததற்கான பயன் இல்லாமல் போவது சால ஒரு மிகையான கருத்தல்ல, உண்மையான கருத்து.
அந்த பேர் வச்சு அந்த பெயரினால என்ன பயன் விளைய வேண்டும் என்று வைத்தவர்களுக்கும் தெரியாது, அதனை சூட்டி கொண்டு இருக்கிறவர்களுக்கும் தெரியாது. சமுதாயத்தில் அது பயனில்லாமல் போகும். ஆனால் அப்படி அல்ல. ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் பற்றி அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த பெயரை சொல்லி இவரை அழைக்கிற பொழுதெல்லாம் அழைக்கின்றவர்களுக்கு சிவன் ஞாபகம் வரவன். இவர் ஞாபகம் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவரை கூப்பிடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எனக்கு இப்போ சிவான்னு பேர் வைத்தார் என்றால், சிவா அப்படின்னு கூப்பிட்டார்கள் என்று சொன்னால், என்னை சிவா என்று அழைக்கிற பொழுது அவர்களுக்கு சிவன் ஞாபகம் வந்துவிடும். ஒரு அப்படி ஃப்ளாஷே அப்படி வந்துருக்கும், சிவபெருமானுடைய பெயர் அப்படின்னு ஞாபகம். எனவே இந்த பெயர் வைத்தல் என்று சொல்லுவது இருக்கிறது, அது ஒரு பெரிய அற்புதம். அந்த உயிருக்கு செய்கிற நலன். ஒரு தாயும் தந்தையும் ஒரு குழந்தைக்கு ஒரு பெயரை வைக்கிற பொழுது அந்த உயிருக்கு செய்கின்ற, அந்த உடம்பை எடுத்து வந்திருக்கின்ற அந்த உயிருக்கு செய்கின்ற பெரிய நலன். ஏனென்று சொன்னால், அவர்களை அழைக்கின்ற பொழுதெல்லாம் அழைக்கப்படுகின்றவர் தன்னை அழைக்கின்றார்கள் என்று இல்லாமல், உதாரணமாக மணிவாசகம் என்று அழைத்தால் அழைக்கப்படுகின்றவருக்கும் மணிவாசகன் நினைவுக்கு வரும், அழைக்கின்றவருக்கும் மணிவாசகன் நினைவு வரும். இந்த சொல்லு ஒரு மந்திர சொல்லு. இது வினைகளை நீக்கும், அறுக்கும். இது நினைந்து சொல்லுகிற பொழுது பலனை தரும். ஆகையினாலே தான் இந்த பெயர் வைத்தல் என்பது ஒரு பெரிய ஒரு விழாவாகவும், பெயர் சூட்டுதல் என்கிற விழாவாகவும் அதனை சிறப்பாக செய்தார்கள் முன்னோர்கள். ஆல் டைம் இஸ் கான், அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ தோஸ் டேஸ் ஆர் நெவர் கோயிங் டு கம். அது வரப்போகிறது இல்லை. இங்கே இப்போ பேர் வைக்கிறவர்களெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு ஏதோ ஒன்று வைக்கணும், ஒரு பேர் வைக்கணும், அது ரொம்ப ஃபேஷனாக இருக்கணும், அது கேட்ட உடனே ரொம்ப மாடர்னாக இருக்கணும், அது ரொம்ப நாகரிகமாக இருக்கணும், இப்படிலாம் எதிர்பார்க்கிறார்கள். அது ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி. அது அவ்வளோதான். நம்ம அதை பற்றி வேற என்ன மேலே பேசுறது, அதை பற்றி மேலே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஆனால் இந்த செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார். அதனால தான் நான் செய்தியை சம்மந்தம் இல்லாமல் பேச மாட்டேன். அவர் என்ன சொல்லுகிறார், சிவபெருமானை அழைக்கிற பொழுதும் நீ வெறும் பேர் சொல்லி சிவபெருமான்னு கூப்பிடுகிற பொழுது வெறுமன பேர் சொல்லி அழைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. சிவபெருமான் அது ரொம்ப சிறந்த பேர் இல்லையா? சிந்தையே இடம் கொண்டான் சிவபெருமான். மணிவாசகர் பல இடங்களில் சிவபெருமான்கிற பேரை சொல்லுகிறார். அப்போ சிக்கனை பிடித்தேன் இங்கெழுந்தருளுவது இனியே என்று சொல்லுகிற இடங்களில் எல்லாம் சிவபெருமான் என்கிற பெயரை மணிவாசகர் சொல்லுகிறார். இங்கேயும் திருமூலர் இந்த பெயரை சொல்லுகிறார், சிவபெருமான். அப்போ சிவபெருமான் என்று சொல்லுகிற பொழுது அந்த சிவன் என்கின்ற பெயரினுடைய பெயராக இருக்கிறது. அந்த பெயர் உன்னுடைய கிளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அந்த பெயர் சொல்லுகிற பொழுது அந்த பெயருக்குரிய பொருள் உன்னிடம் கிளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். வெறும் பெயர் சொல்லுவதாக இல்லாமல் அந்த பெயர் உன்னிடம் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அது சிவன் என்று சொல்லுகிற பொழுது ஒரு சிவன் சொன்னாலே ஒரு கிளர்ச்சி வர வேண்டும். ஏன் கிளர்ச்சி வருகிறதுல சிவனுடைய பெயருடைய பொருள் தெரிந்து கொள்வது. அது இடுகுறி பெயர் அல்ல, அது காரண பெயர். ஏன் காரண பெயர் என்று சொன்னால், அந்த சிவபெருமான் சிவன் என்று சொல்லுவதற்குரிய பொருள் பலவாக இருக்கின்றன. அந்த பொருள்களிலே ஒன்றை உணர்ந்து அந்த பெயரை சொல்ல வேண்டும். சிவபெருமான்கிற பொழுது பிறப்பு இறப்பு இல்லாத அமங்கலம், பிறப்பிறப்பு என்கிற அமங்கலம் இல்லாத மங்களநாதன் அப்படின்னு அந்த உணர்வு தோணும். எங்க சிவபெருமான் அப்படின்னு சொல்லுகிற பொழுது பிறப்பு இறப்பு இல்லாதவன் யாவன்? அவன் ஒருத்தனுக்கு தான் சிவபெருமான் பேரு. பிறப்பு இறப்பு இல்லாதவன் சிவபெருமான். இந்த சிவன்கிற பேரு சிறப்ப மெய்கண்டாரே சொல்றார். மெய்கண்டார் 5வது நூற்பாவில் 2வது அதிகரணத்தில் ஒரு உதாரண வெண்பா, எடுத்துக்காட்டு வெண்பா அப்படி சொல்றார். இந்த எடுத்துக்காட்டு வெண்பா ரொம்ப ஒரு பிரபலமான வெண்பா. அந்த வெண்பா ஏன்னு சொன்னால், பெருமானுடைய அந்த பெயரினுடைய பெருமையை பேசுகிற ஒரு வெண்பா. அது காரணம் பற்றி வேறு காரணம் பற்றி அந்த வெண்பா தொகுக்கப்பட்டாலும் அந்த வெண்பாவை பொறுத்த வரைக்கும் மெய்கண்டார் சிவனுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். இல்லை, சிவன் என்கிற திருநாமத்தினுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த சிவன்கிற பெயரினுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போ அந்த பாடலில் சொல்லுகிறார், மண்ணு சிவன் சந்நிதியில் உலகம் சேட்டித்து
எண்ணுமறையின் இயல் மறந்தாய். மண்ணு சிவன் சந்நிதியில் உலகம் சேட்டித்தது எண்ணுமறையின் இயல் மறந்தாய். சொன்ன சிவன் கண்ணா உளம் வினையால் கண்டறிந்து நிற்கும் கான். என்னான் சிவன் அசத்தை இன்று. இதுல 3 தடவை சிவன் சொல்லுகிறார். மண்ணு சிவன், சொன்ன சிவன், என்னான் சிவன் அப்படின்னு 3 சிவன் சொல்லுகிறார். இந்த 3 சிவன் சொல்லுகிற பொழுது 3 சிவனை திரும்ப திரும்ப சிவன் சிவன் ஒரு பாட்டில் சொல்லலாமா, ஒரே பாட்டில் சிவன் என்று 3 தடவை சொல்லலாமா என்று கேட்கிற பொழுது ஒரு பொருள் பற்றி சொல்லவில்லை அப்படின்னு சிவஞான முனிவர் சொல்லுகிறார். ஒரு பாட்டில் ஒரே பொருள் பற்றி ஒரு சொல்லை 3 தடவை பயன்படுத்துதல் இல்லாமல், அப்படி பயன்படுத்தாமல் வேறு வேறு பொருள்கள் தருமாறு அதனை பயன்படுத்துகின்றார். மண்ணு சிவன் சந்நிதியில் மற்றுலகம் சேட்டித்தது எண்ணுமறையின் இயல் மறந்தாய். சொன்ன சிவன் கண்ணா உளம் வினையால் கண்டறிந்து நிற்கும் கான். என்னான் சிவன் அசத்தை என்று. அதுல இந்த மண்ணு சிவன் அப்படின்னு சொல்லுகிறது நிலை பெற்ற சிவபெருமான். நிலை பெற்ற சிவபெருமான் அவனுடைய சந்நிதியில் மற்ற உலகம் சேட்டித்த, அவனுடைய சந்நிதியிலே அவனுடைய சங்கற்பத்தால இந்த உலகமானது இயங்குகிறது, பிரபஞ்சம் இயங்குகிறது அவனுடைய சங்கல்பத்தினாலே. அப்ப மண்ணு சிவன் சொன்னதுக்கு காரணம் அவன் நிலை பெற்றவன்கிறதுனால அந்த அதை சொல்லுகிறார். நிலை பெற்றவன் காரணமாக இருந்தால்தான் நிலை பெறாத உலகத்தை நிலைநிறுத்துவதற்கு நிலை பெற்றவன் வேணும். இது நிலை பெறாத உலகம், அதை நிலைபெறுத்துவதற்கு நிலை பெற்றவன் வேணும். நிலையில்லாததை நிலை என்று நிறுத்துவதற்கு நிலையில்லாதவங்களால முடியாது. இப்ப நாமே நிலை இல்லாமல் இருக்கோம், நம்மால இந்த நிலையில்லாத உலகத்தை நிலைநிறுத்த முடியாது. சிவனால முடியும். மண்ணு சிவன் அப்படி நிலையாக இருக்கிற அவனுக்கு இன்ப துன்பங்கள் கிடையாது. எனவே மண்ணு சிவன் என்பது பேரின்ப வடிவினன் என்ற பொருள்படும். சொன்ன சிவன் வேதங்களாலும் மறைகளாலும் புகழ்ந்து சொல்லப்பட்ட சிவன் அதை சொல்லுகிறார். அப்ப முதல்ல பேரின்ப வடிவமாக இருக்கக்கூடிய சிவன் என்று சொன்னவர், இப்ப வேதங்களை சொன்னவனே அவன் என்று சொன்னால் வேதங்களையும் வேதங்களை தாண்டியும் எல்லாவற்றையும் உணர்ந்தவனவன். எனவே முற்றுணர்வு உடையவ சிவன் என்கிற அந்த பொருளிலே அதை சொல்லுகிறார். மண்ணு சிவன், சொன்ன சிவன் கண்ணா உளமிழையால் கண்டறிந்து நிற்கும் கான். என்னான் சிவன். என்னான் சிவன் என்பது சிவனுக்கு முன்பாக உலகங்கள் நீட்டிக்காது. அதாவது அதைத்தான் சொல்லுவார், யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆதலால். அதனால் சிவன் அசத்தை இன்று எண்ணான். இந்த பாடலுக்கு விளக்கம் நான் நிறையா சொல்லியிருக்கிறேன். சிவஞான போத வகுப்புல அடியேன் சொல்லியிருக்கிறேன். ஆகையினால சிவஞான போத வகுப்புல நான் அடியேன் அதை ரொம்ப விளக்கமாக அந்த பாடலை சொல்லியிருக்கிறேன். ரொம்ப அருமையான பாட்டு இது. அதை நீங்கள் அந்த அந்த ரெஃபரன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல சொல்லுகிறார், அதாவது சிவபெருமான் உயிர்களுக்கு உணர்த்தாமல் உயிர் உணராது. அது தத்துவங்களை கொண்டு இருக்கிறதுனால அதை உணர்ந்துரும்னு சொல்லிட முடியாது. அது தத்துவங்களை கொண்டிருந்தாலும் உணர்த்தத்தான் உணரும். உணர்த்துகிற பொழுது இவருக்கு அனுபவம் உண்டான்னு கேட்டால், இவர் உணர்த்துகிற பொழுது இவருக்கு அனுபவம் கொடுக்கறதுக்கு அந்த உலகம் இருந்தால் தானே அது சூன்யமாகும். இவர் அதுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. ஆகையினாலே இவர் என்னான் சிவன் என்று சொன்னால், அசத்தை இன்று சிவன் என்னான் என்று சொன்னால் அது தூய வடிவினன் அப்படின்ற அர்த்தம். பாருங்க, ஒரு பாடல்லே அந்த சிவன்கிறது, சிவன்னு சொன்ன உடனே நமக்கு முற்று உணர்ந்தவன், அவன் தூய்மையானவன், அவன் பேரின்ப வடிவமானவன், இதெல்லாம் ஃப்ளாஷ் ஆகணும்.
அந்த பேரை சொல்லுகிற பொழுது, ஒரு பேரை சொல்லுகிற பொழுதே இதெல்லாம் உனக்கு குறுக்க வரணும், உனக்கு வந்துடணும், இந்த எண்ணம் வரணும். அப்படி அழைக்கிற பொழுதே, இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன், ஒருத்தர் இடத்துக்கு போகிறோம். போன உடனே அந்த வீட்டு பையன் எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க, அந்த சின்ன பையன். சார் இந்த நான் என் பையன் சார், நல்லதுப்பா, முக்கியமாக இருங்க, என்ன பேர் நான் கேட்குறேன். பேர் ஞானசம்பந்தன் சார் அப்படின்னு சொல்கிறார். உடனே எனக்கு என்ன ஞாபகம் வரும்? உடனே ஞானசம்பந்தர் ஞாபகத்துக்கு வருவார். அவர் தோணிபுரத்தில் பால் குடித்தது ஞாபகத்துக்கு வரும். அவர் எவ்வளவு கருணையோடு இந்த உயிர்களுக்கு தேவாரம் முரளி செய்த ஞானகுரு, கடைசியில் அத்தனை பேருக்கு முத்தி பேர் தந்தவர். இதெல்லாம் அந்த பேர் சொன்ன உடனே எனக்கு அத்தனையும் ஞாபகத்துக்கு வரும். ஞானசம்பந்தனா, என்ன அற்புதமான பேர் வச்சிருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இத்தனையும் என்னுடைய நினைவுக்கு வந்து போகும். நிச்சயமாக வரும். ஏன்னா ஞானசம்பந்தனுங்கிற பேர் வெறும் பேர் இல்லை, அது வெறும் பேராக நான் அதை அறிய மாட்டேன். ஏன்னா ஒருத்தருக்கு கேட்குறான், ஐயா வராரு, ஐயா உங்கள் பேர் என்னன்னு எழுதிக்கிட்டோன்னா, மணிவாசன். அடா மணிவாசகமா உங்கள் பேர்? அடாடா, என்ன அருமையான பேருங்க ஐயா அப்படின்னு ஒரு நிமிஷம் எழுதுறதை விட்டுட்டு அந்த பேரை நான் ஆனந்தப்படுவேன். நமக்கு உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்லுகிறேனே, உதாரணம் இப்போ எனக்கு தெரிந்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அவங்கள்ட்ட யாராவது ஒருத்தர் ஐயா நான் ஒரு மனு கொடுக்கணும், சரி சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? சிவகுமார். உடனே அவர் என்ன தெரிஞ்சவராக இருந்தால் என்ன ஏன் ஞாபகம் வந்துடும் அவருக்கு. ஐயா ஐயா பேர் சொல்கிறாரு, ஐயா ஐயா சொன்னதெல்லாம் சொற்பொழிவெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், எல்லாமே வந்துடும், ஞாபகத்துக்கு வரும். நினைவுபடுத்துதல், இந்த பேர் எத்தனை சிறப்புகளை நினைவுபடுத்துகிறது, எவ்வளவு சிறப்புகளை நினைவுபடுத்துகிறது. அதனால் அந்த பெயரை கூறுகிற பொழுது சிறப்புகளை நினைக்காமல் அந்த வெறும் பெயராக அதை கூறாதேங்கிறார். சிவபெருமான் என்று நான் அழைத்து ஏத்த தவப்பெருமான் என்று தான் வந்து நின்றான். நான் தான் நிற்கிறாராம். சிவபெருமான் நான் கூப்பிட்ட உடனே நான் நிற்கிறான்னு சொன்னா, ஏன் நிற்கிறான்? எல்லாருக்கும் நிற்கலையா? ஏன் எனக்கு நிற்கிறான்னா, நான் அந்த பேருக்குரிய அந்த உண்மைகளை உணர்ந்து உள்ள முருகி அந்த பெயரை சொன்னேன். அதனால அந்த தவத்திற்கு உரிய பெருமான் நான் தான் என்று வந்தார். அந்த தவம் என்பது மெய்த்தவம், அது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய தவம். அந்த தவத்திலே இருக்கிறவர்கள் சிவபெருமான் 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 என்று நான் அழைத்து ஏத்த வழிபாடு செய்ய, நான் சிவபெருமான் என்று சும்மா கூப்பிடல, சிவபெருமான் என்று உணர்ந்து அப்படின்னு அங்கே நீங்கள் வார்த்தையை சேர்த்துக்கணும். சிவபெருமான் என்று உணர்ந்து, நான் சிவபெருமான் என்று உணர்ந்து, சிவபெருமான் என்கிற பெயர் சிவன்கிற பெயருக்குரிய பெருமைகளை எல்லாம் உணர்ந்து, என்னுடைய பிறப்பை அறுக்க வல்லவன் இவன்தான். அதற்குத்தான் இந்த பேரு. சிவபெருமான்னா பிறப்பை அறுக்க வல்லவன், அவன் பிறப்பிறப்பு இல்லாதவன், அவன் என் பிறப்பை அறுக்க வல்லவன் என்கிற இந்த மாதிரியான செய்திகளோடு அந்த பெயரை இட்டு அந்த பெயருக்குரிய உண்மையான பொருளோடு, வெறும் அழைக்கின்ற பெயராக இல்லாமல் அப்படி அழைத்து நான் வழிபாடு செய்த காரணத்தினாலே இதோ உன்னுடைய தவத்திற்கு நான் தான் தலைவன் என்று சொல்லி மெய்த்தவத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் நின்றான். அவனே நின்றான். எங்கே நினைக்கணும் என் முன் அங்கே தோற்றுப்பேனார். அதே சொல்லுகிறார். அப்படி ஏன் சொல்லணும், ஏன் அப்படி வரணும், எல்லாருக்கும் ஏன் வரல அவருக்கு வரணும் என்று சொன்னால், அப்படி சிவபெருமான் என்று நான் அழைத்து ஏத்த அந்த தவ பெருமான், நான் செய்த தவத்திற்குரிய பெருமான். அப்ப என்ன தவம் அது எந்த தவம் என்று கேட்டால், சரிய கிரிய யோகம் என்று சொல்லக்கூடிய இவற்றிலே நின்று நான் அந்த பெருமையை உணர்ந்து பெருமானை சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த பெயருக்குரிய இலக்கணம், அந்த பெயருக்குரிய பொருள், அந்த பெயருக்குரிய பெருமை, இவற்றையெல்லாம் உணர்ந்து அவற்றினுடைய உண்மை உணர்ந்து நான் அழைத்து ஏற்றினேன். இப்ப அப்படி நாம சிவபெருமான் என்று அந்த பொருளுக்குரியவராக அழைத்து ஏத்தாமல் இருக்கிற பொழுது அவர் வருவது மட்டுமல்ல, அதுக்கு மேலேயும் ஒரு செய்தி சொல்லுகிறார். அவ்வப்பெருமான் என்னை ஆளுடைநாதன், அவ்வப்பெருமான். பலரும் வேறு வேறு கடவுளை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள்.
ஆனால் அந்தந்த கடவுளாக வருகின்றவரை அனுப்பி வைக்கிறது அவர் தான், ஆற்றலை தந்து. அவரு ஒருத்தர் வேறு ஒரு கடவுளை வணங்குகிறார், இவர்தான் கடவுள் என்று நினைத்து வணங்குகிறார் என்று சொன்னால் அந்த கடவுள் இவருடைய வேண்டுகோளுக்கு வருவதற்குரிய ஆற்றல் உடையவரா என்று கேட்டால் இல்லை. இவர் அவரை அதிர்ச்சி நின்று நீ சென்று வருக, உன்னை அழைக்கிறான், உன்னைத்தான் கடவுள் நினைக்கிறான், போ என்று அவரை அனுப்பி வைப்பார். அப்ப அவர் எல்லைக்குரிய அளவிலே அந்த கருணையை புரிகின்றார். அவ்வளவுதான். சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் செய்யக்கூடிய கருணையை இவருக்கு புரியக்கூடிய வல்லமை இருக்க வேண்டும் என்று அதுக்கு பொருள் இல்லை. அதனால யாதொரு தெய்வம் வேண்டி நின்றாலும் அத்தெய்வமாகி யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாக அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார் என்று அருணந்தி சிவாச்சாரியார் சொல்லுகிறார். அதனால அவ்வப்பெருமான், இந்த அவ்வப்பெருமான்கிறது அவ்வப்பெருமான், அதை விரித்து கொள்ள வேண்டும். அவ்வப்பெருமான் என்றால் அவரவர்கள் வணங்குகின்ற அந்த பெருமான், அவரவர்களுக்கு அந்த பெருமானை வணங்குகின்ற அந்த பெருமான், எனக்கு இந்த ஒரு பெருமான், எனக்கு இது கடவுள், எனக்கு இது கடவுள், எனக்கு இது கடவுள், எனக்கு இது கடவுள் என்று அவர்கள் வணங்குகிற பொழுது அவரவர்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போலத்தான் அவர்கள் வணங்குகிறார்கள். எனவே அந்த பக்குவத்திற்கு தகுந்தாற் போல இருக்கிற அந்த கடவுள் நிலையில் இருக்கிறவர்களை இவரே தான் அதிர்ஷ்டித்து அனுப்பி வைக்கிறார். அது மாதொரு பகனார் தான் வருவார் என்று சொன்னால் அவரே வருவார் என்று பொருள் அல்ல. அவரே வருவார் என்பது பொருள் அல்ல. அவர் இவர்கள் வேண்டுபவரை அனுப்பி வைக்கின்றார். அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும். அவரே வருவார் என்பதல்ல. ஒருவரை கடவுள் என்று எண்ணி வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த தெய்வத்தை அதிர்ஷ்டித்து நின்று போ, உன்னதான் கூப்பிடுறான் போ என்று அவர் அதிர்ஷ்டிக்காமல் வர முடியாது. ஏன்னா இவன் அழைப்பது அவருக்கே தெரியாது. ஒருவரை கடவுள் என்று நினைத்து அழைக்கிற பொழுது அவருக்கு தன்னை கடவுள் என்று அழைக்கிறான் என்றே தெரியாது. ஏன்னா அந்த வியாபகத்தன்மை இருக்காது. அந்த வியாபகத்தன்மை முழுமையும் உடையவன் சிவபெருமான் ஒருவன் தான். ஆகையினாலே யார் எந்த இடத்திலே என்னபடி வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று அவனுக்குத்தான் தெரியும். அவர்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல அவர்களை வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் அறிவிப்பது சிவபெருமான் தான். அவ்வாறு அறிவித்து அவர்களுக்கு உரிய அந்த நலனை அருளுமாறு அதிர்ஷ்டித்து நின்று அருள்கின்றவனும் சிவபெருமான். ஆனால் அவ்வாறு சென்று அருள்கின்றவர்கள் அவரவர்களுடைய நிலைக்கு தக்கவாறு தான் அருள முடியும். பிரமன் என்று சொன்னால் அந்த பிரமன் பிருத்திவி இல்லையா, புவனத்திற்கு மட்டும் உரியவன் இல்லையா, அது நிவர்த்தி கலையை சார்ந்தது. திருமால் என்று சொன்னால் நிவர்த்தி கலையும் பிரதிஷ்டா கலையும் சார்ந்தது. பிரதிஷ்டா கலை புவனங்களில் திருமாலுடைய அந்த ஆட்சி இருக்கும். அப்பொழுது கூட திருமாலை கடவுள் என்று வழிபடுகிறவர்களுக்கு திருமாலுக்கு கடவுளாக சென்று அருள் செய்யுமாறு அதிர்ஷ்டிக்கிறவனும் சிவபெருமான். இல்லாட்டி தெரியாது. வியாபகத்தன்மை உடைய சிவபெருமானுக்கு இருக்கிற வியாபகம் போல இவர்களுக்கு இருப்பதில்லை. உயிர்கள் தோறும் உள்ளங்களிலே நிறைந்த, அதனால தான் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறது, உயிர்கள் தோறும் நிறைந்திருக்கிறார். அதனால தான் அவபெருமான் என்னை ஆளுடை நாதன்கிறார். என்னை ஆளுடை நாதன் என்று சொன்னால் நான் எனக்கு முதற் தெய்வம், முதற் பொருள், முதன்மை கடவுள் எது என்று நான் தெரிந்து கொண்டேன். சிவபெருமான் தான் என்னை ஆளுடை நாதன் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்து போய்விட்டது. ஆகையினாலே நான் சிவபெருமானை சிவபெருமான் என்று அழைத்து நான் பயன் பெறுகின்றேன். பிறப்பிறப்பு அறுக்க வேண்டுமானால் அவனை வழிபாடு செய்யுங்கள் இல்லையா. கவடுத்த சித்தர் சற்சமய பிரம்மத்தர் கடவுட் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து உருவர்க்கம் இட்டு கருவிற்புக பகுத்து உழல்வானேன். கருவிற்புக பகுத்து உழல்வானேன். ஏன் மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும்? பிறப்பை நீக்கி கொள்ள வேண்டாமா? அப்படி ஆகமங்களிலே முதற் பொருள் என்று சொல்ல பெற்றிருக்கிற பொருளை விட்டுவிட்டு மற்ற பொருள்களிலே நின்று கொண்டிருந்தால் பிறப்பு வருமே. என்னை ஆளுடை நாதன், என்னை ஆளுகின்ற நாதனாக இருக்கிற பெருமானை, பவப்பெருமானை பணிந்து நின்றேனே என்று சொல்லுகிறார். அவங்க அந்தந்த கடவுளை வேண்டி நிற்கிறார்கள். அந்தந்த கடவுளாக சிவபெருமானை அதிர்ஷ்டித்து அனுப்பி வைக்கிறார். ஆனால் பவப்பெருமானை பணிந்து நின்றேனே என்று சொல்லுகிற பொழுது பவப்பெருமான் என்றுக்கு என்ன பொருள் என்று கேட்டால் அது ரொம்ப அற்புதமாக அப்பர் சுவாமிகள் பாடல் தான் சொல்லுகிறது. அதாவது சிவபெருமானுடைய திருநாமங்களில் இந்த பவன்கிற பெயரும் ரொம்ப சிறப்பான பெருமை.
நம்ம பவன் 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 என்று நாம் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமாம், ஏனென்றால் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தால், பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தால் இவன் பன்னாள் அழைப்பொழியான் என்று அவன் எதிர்ப்படுதல், பன்னாள் அழைப்பொழியான் என எதிர்ப்படுமே. அதனால பவன் என்னும் நாமம் பிடித்து திரிந்து பவன் என்னும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தால் இவன் என்னை பன்னாள் அழைப்பொழியான் என்று. பவன்கிறதுக்கு என்ன பொருள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பவன்னா என்ன பொருள்னா, நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் தோன்றுபவர். அதுதான், அதனால தான் அவர் அங்க பவன்னு பயன்படுத்தினார். அப்பர் சார், நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் அருள் செய்கின்றவன் பவன். அதனாலதான் பவன் எனும் நாமம் பன்னாள் பிடித்தடைத்தால், பன்னாள் அழைத்தால் இவன் என பன்னாள் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. ஏன்? சிவனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனியம்மான். சிவன் என்னும் நாமும் தனக்கே உடையவன் என்று சொன்னால் பிறப்பிறப்பு இல்லாத அந்த அமங்கலம் இல்லாத மங்களமானவன்கிறது ஒருத்தருக்கு தானே பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தாதே. அதனால சிவன் என்னும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மான்னாரு அப்பர் சுவாமி. வேற யாருக்கும் சொல்ல முடியாதியா, வேற யாருக்கும் சொல்ல முடியாது. எந்த கடவுளுக்கும் சிவன் பேர் சொல்ல முடியாது. காரணம், பிறப்பிறப்பு உடையவர்கள். இவன் ஒருவன் தான் பிறப்பிறப்பு இல்லாதவன். எனவே சிவன் என்பது சிவன் எனும் நாமம். அதனால தான் சிவபெருமான் என்று அழைக்கிற பொழுது சிவனாகிய தலைவனேன்னு அர்த்தம். சிவபெருமான்னா சிவனாகிய தலைவனே. இப்ப சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய, ஏகாரம் போட்டார் பாருங்க, அது பிரிநிலை, மற்றவர்களுக்கு கிடையாது. அதனால சிவன் எனும் நாம் இந்த அப்பர் சுவாமி பாடல்கள்ல இந்த இரண்டு பெயர்களைத்தான் குறிப்பிட, சிவன் பவன் ரெண்டு பெயர்களை குறிப்பிடுகிறார். நாம் எப்ப எல்லாம் சிவன் என்று பெயர் சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவன் பிறப்பிறப்பு இல்லாதவன்றதை நினைவு வைத்துக் கொண்டு என் பிறப்பிறப்பை அறுக்கக்கூடிய வல்லவன் அவன் ஒருவன்தான் என்கிற அந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். சிவனெனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனியம்மான், அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுமாயில் அவன் தனை நான் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து. பவன் என்கிற நாமத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். பவன் 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 எனும் நாமம் பிடித்து தெரிந்து பன்னால் அழைத்தால், அந்த பவன்கிற நாமத்துக்கே உரிய பொருள் என்னன்னா, யார் எங்கே தன்னை அழைக்கின்றார்களோ அங்கே தன்னை பிரசன்னமாக்கி கொள்ளுகின்ற தன்மை உடையவன் அப்படின்னு அர்த்தம். நினைக்கின்றவர்கள் நினைக்கின்ற இடத்திலே தன்னை பிரசன்னமாக்கி கொள்ளுகிறவன், தன்னை அங்கே அவர்கள் காணுமாறு காட்சிப்படுத்தி கொள்ளுகிறவன் என்று அதற்கு பொருள். அதனாலதான் அப்பர் சுவாமி சொல்றாரு, பவன் பவன்னு நான் அழைச்சேன், அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லுகிறார். பவன் என்னும் நாமம் பிடித்து, அது இங்கேயும் அப்பர் சுவாமி எங்கிருந்து எடுத்திருக்கார்? சாமிகிட்டேருந்து, திருமூலத்திலிருந்து. திருமூலர் சொல்லுகிறார், பவ பெருமானை பணிந்து நின்றேனே, பவனெனும் நாமும் கொண்ட எங்கள் பெருமானை பணிந்து நின்றேனே, அவரை நான் என்றுமே எப்பொழுதுமே படிபவனாயினேன். அழைத்தால் வருகிறவராக இருக்கிற ஒருவரை விட்டு அழைத்தாலே கூட தெரியாமல் இருக்கிறவர்களை அழைத்து என்ன பண்ணுவது? நான் அழைக்கிறேன்னு கூட தெரியாது, அப்படி இருக்கிறவர்களை அழைத்து என்ன ஆக போகிறது? அது மாதிரி பல கடவுளர் இருக்கிறார்கள். நான் அழைத்தால் தெரியுமா அவர்களுக்கு? அவர்கள் சர்வ வியாபகம் உடையவர்களா? அவர்கள் எண்ணுலும் கலந்திருக்கிறார்களா? அப்ப நான் அழைத்தால் அவர்களுக்கு தெரியும். ஒன்றை நாம் வேண்டுகிற பொழுது அவர் நமக்கு வேண்டியவாறு அளிக்க வேண்டும் என்று ஒரு கடவுளை வணங்கினால் அந்த கடவுள் என்னுள் வியாபகம் உடையவராக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இலக்கணத்தை சொல்றதே இல்லை. உயிருக்குள் வியாபகம் உடைய ஒரு கடவுள் தான் உயிர் என்ன எண்ணுகிறது, என்ன பக்குவம் உடைகிறது, அப்படிங்கிறது கோரிக்கை என்னங்கிறதெல்லாம் அவர் அறிவார். வியாபகம் இல்லாதவர்கள் எவ்வாறு அறிவார்கள்? சொன்னாதான் தெரியும். எனக்கு அது கொடு அப்படின்னு கேட்டா உலகத்தை அவர்கள் புரிந்து கொள்வது போல அதுவும் புரிந்து கொள்ளும். எனக்கு இதை செய்யி அப்படின்னு சொன்னா
உலகத்தவர்கள் புரிந்து கொள்வது போல அதுவும் புரிந்து கொள்ளும். ஆனால் நான் உள்ளத்திலே எண்ணினேன் என்று சொன்னால் அதை அந்த கடவுள் அறிந்து கொள்ளாது, அதனை செய்வதும் இல்லை. ஆனால் பாவம் இந்த ஆன்மா அந்த பக்குவம் இல்லாத காரணத்தினாலே, கடவுள் தன்மை இன்னது என்று உணராத காரணத்தினாலே, அவ்வாறு உணர்ந்து இருக்கின்ற அந்த தன்மை இல்லாததுனால், அதனால என்ன செய்வார்களாம், அந்த துரியாதீதத்திலிருந்து அவர்கள் மீண்டு வந்தாலும் அவர்கள் அந்த சிவபெருமான் அந்த பவன் என்கிற அந்த திருநாமத்தை பணிந்தே அந்த மோன சமாதியிலே நிற்பார்கள். அந்த மோன சமாதியிலே அவர்கள் பெற்ற இன்பத்தை பெற்றவர்கள் அங்கு சிவன் முத்திரர்களாக வந்தாலும் நின்றேன், பணிந்து நின்றேன் என்று சொல்லுகிற பொழுது இந்த பேரின்பத்தை எனக்கு தந்து விட்டான் என்று எனக்கு ஒன்றும் பெரிய பெருமை வரவில்லை, எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு கர்வம் வரவில்லை. பணிந்து சீவன் முத்தர்கள் அங்கே பணிவு இருக்கு பார்த்தீங்களா, சீவன் முத்தர்கள் பணிந்த நிலையில் நிற்பார்கள். அது நான் பணிகின்றேன், ஏனென்றால் எனக்கு வந்த பெருமை அத்தனைக்கும் காரணம் நானல்ல, சிவபெருமான் அவரா பார்த்து கொடுத்தது என்று நிற்பார்கள் சீவன் முத்தர்கள் என்று குறிக்கின்றார். தொடர்ந்து 16வது பாடல்ல சொல்லுகிறார், என் நெஞ்சம் ஈசன் இணையடித்தான் சேர்ந்து முன்னம் செய்தேத்த முழுதும் பிறப்பரும். சீவன் முத்தர்கள் யாருக்கு பேருன்னு கேட்டால் நிர்மலாவத்தையில் இருக்கிறவருன்னு சொல்லக்கூடாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். நிர்மலாவத்தையை, அதாவது ஒரு மருத்துவரை பார்த்து இவர் யாருன்னு கேட்டால் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறவர்னு சொல்லலாமா? அவர் மருத்துவக் கல்லூரியில் படித்து பாஸ் பண்ணி டிகிரி வாங்கி இப்போ மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவரை போய் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறவர்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது, இல்லை, தப்பு இல்லை. மருத்துவக் கல்லூரியில் படிக்கலையா அவருன்னு கேட்டால் படித்தாரு, ஆனால் இப்போ படிக்கிறார். நிர்மலாவத்தையில் இருந்துட்டு தான் சீவன் முத்தர் நிலைக்கு போய் அந்த ஆனந்தத்தை அனுபவித்தார்கள். ஆனால் ஆனந்தத்தை அனுபவித்து மீண்டும் வருகிற பொழுது அவர்கள் நிர்மலாவத்தையில் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடாது, அவர்களுக்கு சீவன் முத்தர்கள்னு பேர். அதனால தான் தனி பேர் அவங்களுக்கு. எனவே சீவன் முத்தர்களாக இருக்கிற அவர்கள், சீவன் முத்தர்கள், அவர்களுக்கு இந்த பணிவு மட்டுமல்ல, அவர்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய செய்கை எவ்வாறு இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். என் நெஞ்சம் என்று சொல்லுகிற பொழுது எல்லாமே இந்த பெரும்பான்மை பாடல்களை பார்த்தீங்கன்னா சீவன் முத்தர்கள் என்று சொல்லுகிற இடத்துல எல்லாம் தன்னையே சொல்லியிருப்பார், நான், என்னுடைய என்றெல்லாம் சொல்லியிருப்பார். என் நெஞ்சம் ஈசன் இணையடி தான் சேர்ந்து முன்னம் செய்து எத்த முழுதும் பிறப்பரும். அவர்களுக்கு ஜீவன் முத்தர்களாக இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே என்ன ஞாபகம் இருக்குன்னா, பிறப்பு வந்துருமோ, மீண்டும் பிறப்பு வந்துருமோ, மீண்டும் பிறப்பு வந்து சகலாவத்தை கீழாலாவத்தை எல்லாம் வந்துருமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க. பிறப்பு இல்லைங்கிறத சொல்லிட்டார், உனக்கு பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். உதாரணமாக வேலை சேர்த்தாச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு, சம்பளமெல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் 1 வருஷம் ப்ரொபேஷன், நன்னடத்தை ரொம்ப முக்கியம்னு சொல்லிடுவாங்க. இந்த 1 வருஷம் ப்ரொபேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், மெமகமாக வாங்கிடக்கூடாது, தப்பு தண்டா நிகழ்ந்துடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், லீவு போடக்கூடாது அனாவசியமாக, அந்த மாதிரி அப்படி இருக்கணும். அப்போ கவனமாக ஏன் அந்த வேலையை தக்க வச்சுக்கணும். இப்போ அது மாதிரி அந்த பேரானந்த நிலையை அனுபவிச்சுட்டு வந்தவங்க, சாமி நம்மளை நம்பி அந்த பேரானந்தத்தை கொடுத்தார். அவர்களுக்கு மித்த எல்லாமே அற்பமாக தெரியும். பேரானந்தத்தை கொடுத்தவர், அந்த பேரானந்தத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிற நாம் இப்பொழுது மீண்டும் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். இந்த உலகம் பிறப்பிறப்பிற்கு உரியது, இந்த உலகம் பிறப்பிறப்பிற்கு உரியது. இது இருமை, இன்ப துன்பம் உண்டு, உயர்வு தாழ்வு உண்டு. இங்கே வந்து இருள் ஒளி உண்டு, இங்கே இரவு பகல் உண்டு, இங்கே மேடு பள்ளம் உண்டு, இங்கே நட்பு பகை உண்டு, இங்கே உறவு பிரிவு உண்டு. இத்தனையும் கடக்கணும். இருமையும் கடந்து நின்றார் சொல்றார்ல திருவாரூர்ல.
இருமையும் கடந்து நின்று சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு சிவபெருமான். இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லுகிறார் சீவன் முத்தர்களை. அவர்களெல்லாம் சீவன் முத்தர்கள். இவரை நீ அடைவாய். அப்ப இவரை நீ அடைவாய் என்று சொல்லுகிற அவர்கள், இருமையும் கடந்து நின்றார்கள் என்று சொல்லுகிற அவர்கள் சீவன் முத்தர்கள். அடியார்கள் என்பவர்கள் சீவன் முத்தர்களைத்தான் அடியார்கள் என்று சொல்லுவதற்கு காரணம், அவர்கள் சிவபெருமானுடைய திருவடியையே எப்பொழுதும் நினைந்து கொண்டே இருப்பார்கள். சிவபெருமானுடைய திருவடியையே நினைந்து கொண்டே இருப்பார்கள் சீவன் முத்தர்கள். அந்த சீவன் முத்தர்கள் தான் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என்று கேட்கிறார். அந்த சீவன் முத்தர்கள் இப்ப மாலரநேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம்தானும் அரணன தோழுமே செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலங்கழி அன்பரோடு மறி. அன்பரோடு மறி. யார் அந்த அன்பர்? சீவன் முத்தர்கள். சீவன் முத்தர்களோடையே இருக்கணும். அப்ப சிவன் முத்தர்களோடையே பழகணும், சிவன் முத்தர்களோடையே இருக்கணும். அந்த சிவன் முத்தர்களோடையே இருக்கக்கூடிய அந்த தன்மையை கேட்கிறார் மணிவாசகரும் கேட்கிறார். சீவன் முத்தர்கள் அபரமுத்தர்கள் ஆன பிறகு அவர்கள் சிவனை விட்டு விலகுவதே இல்லை. அவர்கள் சுற்றி நின்று கொண்டே இருக்கிறார்கள். பெருமான் எங்க போனாலும் கூட போகிறார்கள், எங்கும் நிறைந்திருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த ஒரு தன்மையை உணர்ந்து அந்த திருவடியை விட்டு விலகாத நிலையிலே, எப்பொழுதும் அதனை விட்டு நீங்காத நிலையிலே அதனையே பற்றி கொண்டு இருப்பார்கள். அதைத்தான் சொல்லுகிறார். என் நெஞ்சம் ஈசன் இணையடித்தான் சேர்ந்து, ஈசனுடைய இணையடிகளை சேர்ந்து, என் நெஞ்சம் ஈசன் இணையடிதான் சேர்ந்து, முன்னம் செய்து ஏத்த. முன்னம்னா நினைப்பு, முன்னுதல்னா நினைத்தல் அர்த்தம். முன்னம் செய்துனா எப்பொழுதுமே நினைத்து கொண்டு இருத்தல். எனவே நெஞ்சம் இணையடி சேர்ந்து அந்த எண்ணம் எப்பொழுதுமே ஏற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த எண்ணம், வாயால ஏற்றுதல், அது நெஞ்சம் ஏற்றுதல் என்று நெஞ்சம் சேர்ந்து செய்வதனாலே நெஞ்சம் ஏற்றுதல்னார். அதே தவமாக சொல்லுகிற பொழுது பெரிய புராணத்திலேயும் சொல்லுகிறார். நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தர திருவாக்கிலில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக, ஆளுடைய அம்மை செம்மலர் கரம் குவித்து தஞ்சமாகிய அருந்தவம் புரிய. சேக்கிழார் சொல்றார், காஞ்சியில அம்மையார் சிவபெருமானுக்கு அந்த மாமரத்தின் கீழே சிவலிங்கத்தை காண வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, அங்கே சிவலிங்கமும் காணும் மாமரமும் காணும், எங்க இருக்குன்னு தெரியல. அப்ப அம்மையார் உடனே தவம் புரிந்து காண வேண்டிய ஒருவரை நான் வெறுமனை பார்க்கணும்னு நினைச்சா முடியுமோ? நாமெல்லாம் தவம் புரிஞ்சுதான் சிவனை பார்க்க முடியும். ஒரு கனவுல வரணும்னாலும் கூட நாம தவம் செய்யணும். தவம் என்பது மெய்த்தவம். அதைத்தான் முன்னால குறிப்பிட்டார். அந்த மெய் தவம் என்று சொல்லுவது எப்பொழுதும் நினைவு மாறாமல் இருப்பது, எப்பொழுதும் அது நினைவு மாறாமல் இருப்பது. பெயர்களை இட்டு அழைக்கின்ற பொழுது அந்தந்த பெயருக்குரிய இலக்கணங்களை, அந்தந்த பெயருக்குரிய அந்த மங்களங்களை நினைத்து நினைத்து அழைத்தல், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப என்னெஞ்சும் ஈசன் இணையடி தான் சேர்ந்து முன்னம் செய்து ஏத்த என்று சொல்லுகிற பொழுது அதுல சொன்னார் பாருங்க, காஞ்சிபுரத்துல நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தர திரு வாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமையாக, அவளுடைய அம்மை செம்மலர் கை குவித்து இறஞ்சி தஞ்சமாகிய அருந்தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் மலைமகள் காண. தவத்துக்கு ஏத்தாப்புல நேரம் வந்துட்டார் பார்த்தீங்களா, வந்து தோன்றினார். ஆகையினாலே அவர்கள் ஈசனை காணுகின்ற உத்தி தெரிந்தவர்கள், அதனால ஈசனை காண்பதற்குரிய உத்திகளை கையாளுகின்றவர்கள். எனவே நெஞ்சம், வாக்கு, அது மட்டுமில்லாமல் செயல், இந்த மூன்று ஒன்றுபட்டு நிற்கிற நிலையில செய்கின்ற தவம் தஞ்சமாகிய அருந்தவம். எதுவும் என்னதில்லை, செயல் என்னதில்லை, நினைப்பு என்னதில்லை, என்னுடைய மொழியும் என்னுடையதல்ல, எல்லாம் உன்னுடையது என்று
என் நெஞ்சம் ஈசன் இணையடிதான் சேர்ந்து முன்னம் செய்தேத்த முழுதும் பிறப்பரும். முன்னம் செய்து ஏத்த, அதாவது நினைப்பு மாறாமல், நெஞ்சமானது நினைப்பு மாறாமல் இணையடியிலேயே நின்று, இது அணைந்தோர் தன்மை சிவனுத்தர்கள். அவர்கள் செய்து கொண்டிருந்தால் அவர்களுடைய எண்ணமெல்லாம் சிவபெருமானுடைய திருவடியிலேயே இருக்கும், அதனையே பற்றி கொண்டு இருப்பார்கள். ஏத்த முழுதும் பிறப்பரும். முழுதும் பிறப்பரும்னர், அதாவது பல பிறவிகள் இல்லாமல் போவது மட்டுமல்ல, இனி பிறப்பே இல்லாத நிலை. முழுதும் பிறப்பு அரும் என்று சொல்லுகிறார். முழுமையாக பிறப்பறுதல் நிகழும். அப்ப இந்த பிறப்புல இருக்கிற பொழுது முழுமையா கொஞ்சம் கூட பாக்கி வச்சுட்டு போகக்கூடாது. வேடிக்கையா சொல்லுவாங்க, அடுப்புல கொஞ்சமா நெருப்பை விட்டுட்டு போகக்கூடாது, சிறு நெருப்பு கூட விட்டுட்டு போகக்கூடாது. கடனை தீர்க்கிற பொழுது சிறு கடனை வச்சுட்டு தீர்க்கக்கூடாது, முழுக்க தீர்த்தணும். முழுக்க தீர்த்துட்டு புரோனோட வாங்கி கழிச்சு போட்டுரு என்று சொல்லுவார்கள், கேள்விப்பட்டிருக்கேன். அதில் ஏதாவது கொஞ்சம் பாக்கி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய கொடுத்துவிட்டு கொஞ்சம் பாக்கி வச்சாலும் போதும், அது புகைய ஆரம்பிச்சிடும், அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிச்சிடும். அதுபோல பிறப்பு முழுமையாக நீக்கி போடணும், சந்தேகம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பிறப்பு இல்லை ஆனா அப்படின்லாம் வரக்கூடாது. ஆகையினாலே முழுதும் பிறப்பு அரும். என் நெஞ்சம் ஈசன். என்ன சிவனடியார்களுக்கெல்லாம் என்ன நோக்கமாக இருக்கும்னா, பிறப்பை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம வள்ளுவரும் சொல்ற, பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு அவரும் அதைத்தான் சொல்லுகிறார். இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்தார், இறைவனடி சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவர். அதான் இணையடிதான் சேர்ந்து. அப்ப சிவபெருமானுடைய ஈசனுடைய இணையடிதான் சேர்ந்து முன்னம் செய்து ஏத்த நினைப்புகளை எப்பொழுதுமே அவருக்கே அர்ப்பணித்து அவரை வழிபாடு செய்ய முழுதும் பிறப்பரும். முழுமையாக பிறப்பில்லாமல் போகிறது. தன்னை பற்றியே பேசுற மாதிரி சொல்றாரு. தன் நெஞ்சம் இல்லா தலைவன் தலைவிதி பின்னம் செய்து என்னை பிணக்கருத்தானே. பின்னம் செய்து என்னை பிணக்கருத்த, ஒரு இப்பு போடணும், அது என்னவோ பக்குலாம் இருக்குது, அது திருத்திக்கோங்க. என்னை பிணக்கருத்தானே, இக்கு எடுத்துட்டு பகரத்துக்கு ஒற்று போடும், பகர ஒற்று. தன்னெஞ்சம் இல்லா தலைவன். தன்னெஞ்சம் இல்லா தலைவன் என்று சொன்னால் என்னை போல கருவிகரணங்கள் இல்லாத தலைவன். எனக்கு கருவி கரணங்கள் மாயையிலிருந்து தரப்பட்ட கருவிகரணங்கள் இருந்தது. அந்த தத்துவ சுத்தி செய்து தான் வந்தேன். அந்த கருவிகரணங்கள் இப்பொழுது சுத்தமாகி இருக்கிற கருவிகரணங்கள் இன்னும் இருக்கு. ஏன்னா அது இன்னும் உடம்பால அந்த பிராரத்த வினை நிறைவு பெறாததுனால இன்னும் இருக்கு. ஆகையினால அந்த பிராரத்த வினை நிறைவு பெறுவதற்காக இன்னும் என்னுடைய உடம்பு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட எந்த விதமான கருவிகரணங்களும் இல்லாத தலைவன் எனக்கும் உடம்பு இருக்கக்கூடாது, இந்த உடம்பினாலே ஒரு வேறுபாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னெஞ்சம் இல்லா தலைவன். தனக்கென்று மாயை தொடர்போ அல்லது கண்மத் தொடர்போ அல்லது ஆணவ மலத் தொடர்போ எந்த விதமான மலத்தொடர்பும் இல்லாத பரிசுத்தமாக தூய்மையான தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான், மிக்க தூய்மையாக இருக்கக்கூடிய தலைவன். எந்த விதமான நீங்கள் ஒரு தாயினுடைய கருவில் இருந்ததுன்னா மாயை தொடர்பு வந்துடும். எப்படி இருந்தாலும் மாயை தொடர்பு வந்துடும். தாயினுடைய கருவில் இருந்து பிறந்து வளர்ந்து இந்த பூமியில் இருந்தால் அந்த மாயை தொடர்பை இங்கே மாயை விட்டுட்டு தான் போகணும். மாயை தொடர்பை 10 அவதாரத்தில் பிறந்த திருமால் ஒவ்வொரு அவதாரத்தில் இறந்து தானே போகிறாரு. இறக்காமல் எப்படி இருக்க முடியும்? பிறந்து இறக்கிறார், இறந்து போகிறார் திரும்ப. இந்த பிறந்து இறத்தல் என்பது மாயை தொடர்பு உடையது. அதனால தான் அவனுக்கு மாயோன்னு பேர். இது நம்ம புரிந்து, நம்ம ஒன்றும் திருமால குறைவாக பேசணுங்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை. இருக்கிறது தான் பேசுகிறோம், என்ன உண்டோ அதை சொல்லுகிறோம். அதனால அது துவேஷமாகாது. நம்ம அவர் சிறந்த அடியார். திருமாலுங்கிறவர் சிவபெருமானுடைய சிறந்த அடியார். இல்லாட்டி தில்லையிலே படுத்து கிடப்பாரா? நான் எங்கேயும் போல இங்கேயே இருக்கிறேன், உன் திருக்கூத்தை பார்க்கிறேன் நான் அப்படின்ட்டு அங்கேயே படுத்து கிடந்து பார்க்குறாரு. என்ன பகலாக படுத்து கிடக்கிறாருங்க சிவபெருமானை தரிசனம் செய்வதற்கு. அப்படி அந்த கோவிந்தராஜ பெருமாள் எப்பொழுதும் தரிசனம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நிறுத்தன், தில்லை கூத்தன், என்ன அவர் தான் நிற்கிறார், மற்றெல்லாம் படுத்துகிறோம்.
அப்படித்தானே முறையும் அப்படித்தான் இருக்கு, உலக நடிகம் அப்படித்தான் இருக்கு. அதனால் அப்படி நின்ற திருக்கோலத்திலே நிறுத்தனாக இருக்கிறவன் என்றைக்கும் படுத்ததாக செய்தியே கிடையாது இல்லையா? ஆகையினாலே அப்படிப்பட்ட பெருமான் அவனுக்கு மாயை தொடர்போ கண்மத் தொடர்போ அணுமல தொடர்போ இல்லாத நிர்மலன், இயல்பாகவே பாசங்களிலிருந்து விடுபட்டவன். அவன் என் தலைவிதியை பின்னம் செய்து, தலைவிதிங்கிறது பிராரத்த வினை. அப்போ இந்த உடம்பு எனக்கு இருக்கு, இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன், அந்த தலைவிதியை அவன் ஊழ பின்ன செஞ்சுருவான். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் மற்ற உயிர்களுக்கு பயன் பெற வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்க. என்னை நன்றாக செய்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று முன்னையும் குறிப்பிடுகிறார். ஆகையினால எனக்கு இங்கே ஏதாவது தொடக்கு வந்துருமோ சாமி, நான் உயிர்களுக்காக அதை இதை செய்கிறேன், எனக்கு ஏதாவது தொடக்கம் வந்துருச்சுன்னா நான் ஏதாவது விருப்பு அதெல்லாம் நீ கவலைப்படாத, பிராரத்தத்தினால அதெல்லாம் வராதபடிக்க நான் பார்த்துக்கிறேன், என் பொறுப்பு என்று தலைவிதி பின்னம் செய்து என்றால் சேதாரம் செய்து. அப்போ சேதாரம் செய்வது என்றால் அது உடலளவில் இருந்துட்டு போகிற மாதிரி செய்து. மணிவாசகருக்கு அனுபவித்ததெல்லாம் உடலளவில் இருந்தது, உள்ள தளவில் ஒன்றுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. உள்ள தளவில் எந்த விதமான குறைவும் அவருக்கு இல்லை. பெருமான் மேலே வைத்திருக்கிற அன்பு, பெருமான் தந்த இன்பம் எல்லாவற்றையும் நல்லா அனுபவிக்கிறார். விட்டுட்டு போயிட்டாரேன்னு தான் கவலைப்பட்டாரே தவிர, ஏன்னா பாண்டியன் என்னை தண்டிச்சிட்டானேன்னு ஒரு இடத்துல கூட வருத்தப்படல. ஆகையினால பாண்டியன் தண்டித்தான் என்று கவலைப்படாமல் என்னை விட்டுவிட்டு சென்று விட்டாரே என்கிற ஒரு அந்த நிலைக்குத்தான் வருந்தினார். ஆகையினாலே என்னுடைய தலைவிதியை பின்னம் செய்து என்னை பிணக்கு அறுத்தான். என்னை பிணக்கு அறுத்தான் என்று சொன்னால், இந்த பூமியிலே இந்த பிரபஞ்சத்திலே எனக்கு வரக்கூடிய ஆகாமிய வினைகள் பிறப்பு வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுவதை நீத்து எனக்கென்று எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாதவாறு என்னுடைய பிணக்கை அறுத்தான். தலைவிதி பின்னம் செய்து என்னை பிணக்கறுத்தானே. என்னுடைய தொடர்பை இந்த உலகத்திலே இந்த உடலோடு முடிந்து விடும்படி, இந்த உடலுக்கு இந்த பிராரத்தவனை தான் தொடர்பு, இந்த பிராரத்தவனையை அனுபவித்து தீர்த்து விடு என்று அந்த உடலோடு அனுபவிக்க முடியும். என் உள்ளமோ என்னுடைய ஆன்மா எந்த விதத்திலும் அதில் தொடர்பில்லாதபடிக்கு என்னுடைய தலைவன் எனக்கு தலைவனாக இருக்கிறதுனால தலைவிதியை அவனால் தான் பின்னம் செய்ய முடியும். எனவே தலைவிதியை பின்னம் செய்கிறவன் தான் தலைவனாக இருக்க முடியும். அப்படி தலைவிதி என்றால் ஊழ், அந்த ஊழை பின்னம் செய்து என்றால் இந்த இடத்துல உயிருக்கு சேராதபடிக்கு உடலோடு மட்டுமே சேரும்படியாக செய்து என்னை பிணக்கறுத்தானே. எனக்கு இந்த உலகத் தொடர்பு வந்துவிடுமோ என்கிற அந்த பிணக்கு இல்லாதபடிக்கும், அந்த ஐயம் இல்லாதபடிக்கும் அறுத்தான். எனவே சீவன் முத்தர்கள் தங்களுடைய ஊழ்வினைகளை இறைவனே நீக்குகின்றான். அவர்களுக்கு வேலையெல்லாம் சிவபெருமானுடைய திருவடியில் சிந்தையை செலுத்தி கொண்டோம், அவர்கள் எப்பொழுதும் அவனை வாழ்த்தி கொண்டோம், அவனுடைய பெருமைகளை எடுத்து சொல்லி கொண்டு தான் இருக்கணும். மற்றபடியெல்லாம் அவங்களுக்கு வர வேண்டியது கொள்வது, அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் வர வேண்டிய சமாச்சாரத்தை எல்லாத்தையும் சிவபெருமான் பார்த்து கொள்ளுகிறார் என்று அதை தெளிவாக நம்முடைய திருமூலர் இங்கே சொல்லுகிறார் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் நாம் இந்த 2 பாடல்களையும் நாம் சிந்தித்தோம். பாடல் 18 நாம் சிந்தித்து நிறைவு செய்து, நம்முடைய குறுந்தகடுகள் இப்பொழுது யூஎஸ்பியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் குறுந்தகடுகள் இல்லை, யூஎஸ்பியிலேயே வருது. ஆனால் நிறைய கொள்ளுது. குறுந்தகடு கொள்ள முடியாதவற்றை யூஎஸ்பிகள் கொள்ளுகின்றன, நிறைய கொள்ளுகின்றன. உதாரணமாக பெரிய புராணம் திருநின்ற சருக்கம் போட்டிருக்கோம். திருநின்ற சருக்கம் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் திருநின்ற சருக்கத்தில் திருநாவுக்கரசு நாயனார் புராணம் முழுக்க, காரைக்கால் அம்மையார் புராணம் முழுக்க, குலச்சிறை நாயனார், பெருமடலை குறும்பர், அப்பூதி அடிகள் புராணம், திருநீல நக்கரு, நமினந்தி அடிகள், இத்தனை பேருடைய புராணங்களும் இதில் ஒவ்வொரு பாடலும் ஒரு வரிவிடாமல் நாம் இங்கே பார்த்துருக்குறோம். அத்தனை விளக்கமும் இதில் இருக்குது. ரொம்ப சிறப்பு. அதே போலவே சிவஞான மாபாடியம், சிவஞான மாபாடியம் இப்போ அந்த விளம்பரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிவஞான மாபாடியம் ஒரு வருடம் முழுதும் நிகழ்ந்த நிகழ்வு இங்கே பென்ட்ரைவாக வந்திருக்கு. அதையும் நீங்கள் கேட்டு பெறலாம். அதே போல் திருஞான சம்பந்த நாயனார் புராணம், அந்த படத்தை காட்டுமா, திருஞான சம்பந்த நாயனார் புராணம் கிட்டத்தட்ட 1256 பாடல்கள் என்று எண்ணுகிறேன். ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம்
அது முழுக்கவுமே திருஞான சம்பந்தர். இதில் மேலே திருநாவுக்கரசு நாயனார் புராணம் என்று சொன்னாலும் கூட அதில் மற்ற நாயன்மார்கள் புராணமும் இருக்குது. திருநீண்ட சருக்கம் முழுவையிலும் அதனால தான் போட்டிருக்கோம். எனவே சிவஞான போதத்தினுடைய முழு விளக்கமும் சிவஞான மாபாடியமாக ஒரு வருட வகுப்பு குறுந்தகடா அதில் பென்ட்ரைவில் இருக்குது, நீங்கள் கேட்டு மகிழலாம். இதை தவிர்த்து ராஜாங்க சமயம் 3வது பதிப்பு வெளியாகி இருக்கிறது. 2 பதிப்பு விட்டு தீர்ந்துருச்சு. இப்போ ராஜாங்க சமயம் அவசியமாக ஒவ்வொரு சைவரும் இதை படித்து ஒவ்வொருத்தருக்கும் இதை கொடுக்கணும். சைவத்தினுடைய பெருமை எப்படி பரப்புறது, சும்மா சொல்லிட்டு இருக்கிறது, புத்தகத்தை படித்து பாருங்கள் அப்படின்னு அந்த புத்தகத்தை படிக்கிறவர்களுக்கு தெரியும். அதே போல் அருமுக சிவன் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் சமீபத்தில் வாழ்ந்த ஞானி, அந்த ஞானி இல்லை மோனி, அவர் முருகனை கனவிலும் நனவிலும் தரிசித்தவர். அவருடைய வரலாறு முழுக்க கிட்டத்தட்ட 328 பக்கம் இந்த புத்தகம். அந்த வரலாறு முழுக்க எழுதியிருக்கோம். அவர் செய்த பாடல்களுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறோம். இந்த அருமுக சிவன் புத்தகம் இதெல்லாம் நீங்கள் பெற வேண்டும். அப்புறம் இந்த 4 புத்தகங்கள் நீங்கள் சேர்த்து வாங்கினீங்கள் என்று சொன்னால் அது சலுகை விலையில் 550 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு காட்டுறாங்க. ராஜாங்க சமயம், காரைக்கால் அம்மையாருடைய ரெட்டமணி மாலை, திருவாசகம், அதுக்கு பிறகு வேள்விகள் 100, இந்த 4 புத்தகங்களும் அதனுடைய விலை மொத்தம் 700 ரூபா வருது. 4 சேர்த்து வாங்கினீங்கன்னா 550 ரூபாய்க்கு கிடைக்கிது கன்செஷன் ரேட்டில். வேணுங்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நிறைவு செய்யும் முகமாக 5 எடுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நாளைய தினம் நம்ம தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்திப்போம். இந்த அணைந்தோர் தன்மையை தொடர்ந்து நாளைய தினம் சிந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.